இப்போ எந்த ஸ்டேட்லயுமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே தான் இருக்கு. அதாவது எல்லா மொழியும் சேர்ந்து தான் திராவிடம் அப்படின்னு எல்லா மொழியும். ஆனால் மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மொழியாளர்கள் தான் ஆடுவாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு போர்வையில் திராவிடம் அப்படின்றது? நீங்க தமிழ்நாட்டிலே வந்து அப்படி இருக்காங்களே, தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் தான் இருக்காங்களா? நம்ம இங்க இருக்கிற இடத்துல வந்து சரி ஓகே திராவிட மொழியில இருக்கவங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்களா? கிடையாது. நம்மளுடைய நார்த்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க, சவுத்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க, ஈஸ்ட்ல இருந்து இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒரு குட்டி இந்தியா தான். மற்ற மொழிகள் வந்து ஒன்றிணைத்த வந்து ஒரு நாடாக தான் இருக்குது. பல பேர் விரும்பி வராங்க தமிழ்நாட்டுக்கு. இங்க வந்து நம்மளால நிறைய வந்து வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வராங்க. இப்படி வந்து மற்ற கொள்கைகளையும் மற்ற நபர்களையும் நம்ம பார்க்கும் போது வந்து நம்ம அவங்கள ஆதரிச்சிடுறோம். ஒரு நபரை ஆதரிக்கும் போது அவங்களோட வந்து மொழி ஆதரிக்க மாட்டோமா, அந்த மொழிக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க ஆதரிக்க மாட்டோமா, அந்த ஆதரவு தான் வந்து அரசியலையும் வந்து வலுவா இருக்கு. அது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஆரோக்கியமானது நினைக்கிறீங்களா? பிற மொழியாளர்கள் வந்து நீங்க மனிதத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கும். எல்லாருமே மனிதர்கள் தானே, எல்லாமே இயற்கை தானே, எல்லாத்தையும் நம்ம வந்து அணைச்சிக்கலாமே, எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாமே. ஏன் நம்ம பிரிச்சு இருக்கணும்? தமிழ் ஏன் நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னா தமிழே வந்து மற்ற மொழிகளுக்கு வந்து உறுதுணையா இருக்குது அவங்க மொழியை வாழ வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய மொழி பேசுற நம்ம ஏன் வந்து தனித்து வாழணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதத்துவத்தோட பார்த்தா ஆக்சுவலி வந்து எல்லாரையும் இணைக்கிறது நல்லதுதான். மனிதத்துவத்துக்கான ஒரு கேள்வி கிடையாது. ஒரு அரசியல் அப்படின்னு வரும்போது நம்ம அதிக அரசியலும் பார்க்கணும். கண்டிப்பா மிச்ச ஸ்டேட்ல இல்லாத ஒரு விஷயம் ஏன் தமிழ்நாட்டுல இருக்கு? அதுதான் ஆரோக்கியமானதா பாக்குறீங்களா? இல்ல எனக்கு இது ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேற வழி இல்லை, உண்மை அதுதான், வேற வழி இல்லை. இப்போ நீங்க நிறைய பேர் செட்டில்டு இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு பேசுறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஓலா ஓட்டுற நிறைய பேர், ஊபர் ஓட்டுற நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க லைசன்ஸ் வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து அவங்களுக்கு வந்து 2 வீலர்ஸ் கிடைக்குது. இங்க வந்து எப்படி கிடைக்குது? இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி அவங்களுக்கு ஆகுது? டிஎன்ல ஓட்டுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இங்க ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி வந்து பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வட மாநிலங்கள்ல வந்து இங்க இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துல வட மாநிலங்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன அரசியல் பேசுவீங்க? தமிழ் அரசியலா பேசுவீங்க? நம்ம தமிழ்நாட்டை அழிக்கிற மாதிரி இல்லையா? தமிழை யாராலையும் அழிக்க முடியாது, தமிழை யாராலையும் அழிக்க முடியாது, தமிழ்நாட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது. பேசுறீங்கன்னா கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடே கிடையாது. அதுக்கு தானே நம்ம இருக்கோம். தமிழ் பேசக்கூடிய நம்ம எதுக்காக இருக்கோம்? தமிழ் இப்போ இதுக்கு தான் வந்து திராவிடம் வந்து ஒரு ஊன்றுகோலா இருந்துருச்சு. இப்போ நம்ம திராவிடம் ஏன் வந்து நமக்கு இல்லையா, தமிழே வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கு, எதுக்கு நம்ம திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்றோம் நம்ம சொல்றோம்ல. ஆனா திராவிடம் பேசக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா இன்று ஒன்றிணைந்து இப்போ அவங்கவுங்க மாநிலங்கள்ல அவங்களுடைய வந்து லாங்குவேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, ஃபர்ஸ்ட் வந்து தாய்மொழியை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. இங்க சவுத்துல பண்ணப்போ இப்போ நார்த்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பஞ்சாபில வந்து ஃபர்ஸ்ட் மொழி வந்து பஞ்சாபி தான் பேசணும், பஞ்சாப்ல ஹிந்தி கிடையாது, வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெங்காலி தான் பேசணும், ஹிந்தி பேசக்கூடாது அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு புரிதல் வர ஆரம்பிக்குது. மொழிகள் வந்து அழியறதுக்கான காரணம் வந்து ஒரு மொழியை வந்து நம்ம வந்து ஆட்சி மொழியா மாத்தணும், இந்த மொழியை வச்சே ஃபுல்லா வந்து நம்ம நாட்டை மாத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறாங்க. ஸோ அதை வச்சே வந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, நம்மளோட மொழிகள் நமக்கு தேவை, அந்த மொழிகளை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிடங்கள் வந்து போராடுது. அதனால திராவிடங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாழுது. இது வந்து சீமான் போன தலைவர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே வந்து வாழட்டும், ஆனா நாங்க தான் தமிழ்நாட்டை ஆளுவோம், தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற அதை பத்தி இது உண்மையா எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு தான். இது தமிழ்நாட்டில் தமிழர் ஆளணும், தமிழ் அதிகமாக பேசணும், தமிழ் இன்னும் அதிகமாக வளர்க்கணும், எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும். ஒரு கண்டுபிடிப்புல உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஓகேங்களா? இப்போ டெலிவிஷன் அப்படின்றது இருக்குல்ல, டெலிவிஷனை வந்து நீங்க வந்து தமிழ்ல என்ன சொல்வீங்க? தொலைக்காட்சின்னு சொல்வீங்க. மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கன்னடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெங்காலில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டெலிவிஷன் தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த இப்போ நீங்க வந்து உருவாக்குறது ஆங்கிலத்துல நீங்க உருவாக்கிக்கோங்க, ஆனா வந்து அதுக்கான மொழிபெயர்ப்பு தமிழ்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அறிஞர்கள் அதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மற்ற மொழிகளால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மொழி வந்து அந்த அளவுக்கு வந்து வழி இது கிடையாது. ரேடியோக்கும் சரி, இல்ல ஏரோப்ளைனா இருக்கும் சரி, ஒரு சைக்கிளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தமிழ்ல வந்து ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. தமிழுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்குது. அந்த தமிழ் அவ்வளவு சீக்கிரம் வந்து அழிக்க முடியாது. இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் வந்து பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து தமிழை ஆதரிச்சு பேசுறாங்க. உண்மையாவே வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிறார் சீமான். அது நம்ம யாராலையும்
மறுக்க முடியாது. ஓகேங்களா? இருந்தாலும் அவரோட பேச்சை வந்து எதனால வந்து உன்னித்து கவனிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ரசிக்க முடியாது. அதான் எதனால? தமிழ் பேசுறாரு. தமிழ்ல பேசுறாரு. தமிழ்ல அதிகமா 99% தமிழ்ல தான் பேசுறாரு. ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல பேசிட்டா கூட அந்த ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஆங்கிலத்துல இதை சொல்லுவாங்க தெரியுமான்னு சொல்லி தான் அந்த ஒரு வார்த்தையும் சொல்றாரு. தமிழ் அழகா இருக்குங்க. தமிழ் அரசியல்வாதி பேசினாலும் யார் பேசினாலும் தமிழ் அழகா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியா, தமிழ் அதிகமா பேசக்கூடிய வந்து அரசியல்வாதியா அவரை வந்து ஆக்சுவலி எனக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ விமர்சனங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர தமிழ் பேசக்கூடிய, தமிழை அதிகமாக ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதியா இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இங்கே தான் வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இதை மட்டுமே வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மொழி அப்படின்றது எல்லாருக்குமே அவசியம். நம்மளோட தாய்மொழி நம்ம வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் நிதர்சனமாக இங்கே யார் யார் இருக்காங்க, யாருக்கான வந்து ஒரு சூழல் இருக்குது. நம்ம வந்து மதசார்பற்ற ஒரு சூழல், நம்ம வந்து இனசார்பற்ற, மதசார்பற்ற, ஜாதி சார்பற்ற வந்து ஒரு இதில் தான் இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரியான ஒரு நாட்டில் தான் இருக்கும். மொழியை வச்சு மட்டுமே அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், மொழி தேவை. ஆனால் அதை வச்சு மட்டுமே அரசியல் பண்ண முடியாது, அதை வச்சு மட்டுமே ஆட்சி பிடிக்க முடியாது. ஆனால் அது தேவை நமக்கு.